ஏய், எல்லாம் யோசிச்சுதான் பண்ணிருக்கேன். இனிமே புஷ்பாவும் சங்கிலியும் உங்க அப்பாவை கொல்லலாம் மாட்டாங்க. ஏன்னா கொன்னா சல்லி காசு கூட வராதுன்னு இந்நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதனாலதான் உங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? ஆனாலும் நீ பயங்கரமான ஆள் தாண்டி. சைக்கிள் கேப்ல அப்படியே பேச்ச மாத்திட்ட பாத்தியா? இதுல பேச்சு மாத்த என்ன இருக்கு வெற்றி? நிறைய இருக்குடி. உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டா நான் என்ன சொன்னாலும் செய்வேன் நீ சொன்ன இல்ல, ஞாபகம் இருக்கா? அப்படியா? இது இப்போ ஏய், ஃப்ராடு ஃப்ராடு, பித்தலாட்டக்காரி நீ. சரி சரி, உடனே வயலண்ட் ஆகாத. சொன்ன ஒத்துக்கிறேன். இப்போ என்ன செய்யணும் வெற்றி? குடிக்க தண்ணி இல்ல ஜூஸ், டீல ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? 4 இட்லி, ஒரு வடை, கொஞ்சம் கெட்டி சட்னி போய் கொண்டு வா. உனக்கு இல்லாததா? எங்க அப்பாவே கூட்டிட்டு வந்திருக்க. இரு, இப்பவே இட்லி கெட்டி சட்னி எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா? நில்றி தில்லாலங்கடி. ஏண்டி 4 இட்லி காடி உங்க அப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த? என்ன அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். வேற என்னடா வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? ஓ, எனக்கு இப்பதான் புரியுது. சாரி சாரி வெற்றி. சரி சரி, இப்ப வாதிய வேவ்லந்த யோசிச்சியே. சரி, குடு 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 குடு. கொஞ்சம் தள்ளிக்கோ வெற்றி. தள்ளிக்கவா? ஆமா. ஏன்? இல்ல வெற்றி, உனக்கு ஒரு அழகான டிஷர்ட் வாங்கினேன், அது பீரோல இருக்கு. அத நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க அப்பாவை கண்டுபிடிச்சதுக்கு நான் உனக்கு தர ஒரு கிஃப்ட். ஏய், ஓவரா பண்ணாதடி. என்னாச்சு வெற்றி? டிஷர்ட் உனக்கு வேண்டாமா? அப்புறம் வேற உனக்கு என்னதான் வேணும்? இறுக்கி அணைச்சு ஒரு உம்மா கொடுக்கணும். என்னது உம்மாவா? கடவுளே கடவுளே கடவுளே, தப்பு வெற்றி. ஏய் லூசு லூசு லூசு, என்னடி பண்ற? இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த தாலியை கட்டிட்டு உம்மா குடுக்கலன்னா தான் தப்பு. தாலியை வேற கண்ணத்துல ஒத்திக்கிறா. என்ன வெற்றி சொல்ற? நிஜமாவா? வேணாம், என் பாவம் பொல்லாதது உன்னை சும்மா விடாது, பாத்துக்கோ. ஏன் வெற்றி இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது வெற்றி. யாருக்கு? உனக்கா? கொஞ்சமாவது நம்புற மாதிரி சொல்றீ. வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல, ஆனா மீனாட்சி அம்மா இப்படி சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய், சத்தியமா நான் வேணும்னு யாருமே அடிக்கலடி. காசு கடிக்கிற ரவுடியா நானு. அது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, உன் குடும்பத்துக்கு நல்லா தெரியும். ஆனா மீனாட்சி அம்மா என்ன ரவுடினே முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா யாருக்காக சொன்னாங்க வெற்றி? உனக்காக தானே? நீ 1000 சொல்லலாம் நான் நியாயத்துக்காக தான் அடிச்சேன்னு. ஆனா ஊர்ல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? நீ ரவுடித்தனம் பண்றேன்னு தானே நினைப்பாங்க. அதுதானே அம்மாவும் சொல்றாங்க. டேய், அம்மா உன்னை தான் பையனா நினைக்கிறாங்கடா. எந்த அம்மாவுக்கு தான் பையன் ரவுடின்னு பேர் வாங்குறது பிடிக்கும்? உங்க அம்மாவா இருந்தாலும் அதை ஏத்துப்பாங்களா? சொல்லு வெற்றி. ஆனா தப்பு என் கண்ணு முன்னால நடக்கும்போது என்னால சும்மா இருக்க முடியலையே. ஏய், அவன் அவ்வளவு பேசுறான்டி, நான் சுமாரு சுமாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவன் கேட்கவே இல்ல. அப்புறம் தான் அடிச்சேன். நான் ஒரு அடி அடிச்சதும் அவன் பேச்ச நிப்பாட்டி இருக்கணும். அவன் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கான். அப்புறம் அடிக்காம என்ன பண்ணுவாங்க சொல்லு பாக்கலாம். டேய், ஏன்டா உனக்கு இவ்ளோ கோபம் வருது? கோபம் வந்தா கொஞ்சம் பொறுத்துக்கோடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ யாரையெல்லாம் அடிச்சன்னு? ரோட்ல போற வரவனா மட்டுமா அடிச்ச? கார்த்திக் சார் அடிச்ச, அசோக் அண்ணன் அடிச்ச, அவங்க அம்மாவையும் அடிச்ச. நீ யாரை விட்டு வச்சன்னு சொல்லு. இதெல்லாம் தப்பு இல்லையா உனக்கு? தப்புனா தப்புதான், இல்லன்னா இல்ல. சக்தி, உன் பார்வையில அது தப்பா தெரியலாம், ஆனா என் பார்வையில தப்பா தெரியல. இவங்களெல்லாம் ஒரு அடி வச்சாதான் சரியா வரும். அப்போ நீ மாறவே மாட்டியா வெற்றி? அது என் கையில இல்ல. நிப்பாட்டின்னு சொன்னப்பவே நிப்பாட்டி இருந்தா நான் ஏன் அடிக்க போறேன்? அவன் அதே மீறி பேசும்போதுதான் அப்படியே ஓங்கி ஒண்ணு விட்ட மூக்கல அப்படியே சும்மா ஜிவ்வனு ஏறுது. இவ்ளோ எடுத்து சொல்லியும்
ஏன் இப்படி பேசுற வெற்றி? இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. இரு. சாமி, இவனுக்கு நீதான் நல்ல புத்தியை கொடுக்கணும். வெற்றி, ஏய் இங்க வா. எதுக்கு? இங்க வான்னு சொல்றேன்ல. கையை நீட்டு. என்ன? எதுக்கு? கைய நீட்டுப்பா, அதான் சக்தி சொல்றால. எதுக்குமா? நீங்க சாப்பிடுங்க தம்பி, நான் வரேன். பாத்துக்க. என்ன வெற்றி, மாமியார் மாப்பிள்ளைய ரொம்ப கவனிக்கிறாங்க போல இருக்கு. ஏய், இப்பயாச்சும் சாப்பிட விடுறீ. சாப்பிட போறியா? ஏய், என்னடி? இல்ல, அடிதடிக்கு போக மாட்டேன்னு சொன்னல, என்ன அடிக்கிறியான்னு பார்த்தேன். அந்த சத்தியெல்லாம் ஊருக்கு தான், உனக்கு கிடையாது. உன்னை எப்ப வேணாலும் அடிக்கலாண்டி, தப்பே கிடையாது. கொன்னுடுவேன். யமுனக்கா, துர்கா, நீங்க 2 பேரும் தான் சாட்சி. வெற்றி இனி யாரையும் அடிக்க மாட்டான். இல்ல வெற்றி? ஏய், ஏன்டி அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டியா நீ? வா. சரி சரி, நீ சாப்பிட்டுக்கிட்டு இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஏப்பா, போ போ. டேய், என்னைக்காச்சும் ஒரு நாள் சரக்கு அடிக்காம இருக்கியா? டேய் இரு, சரக்கு அடிச்சு முடிச்சிட்டு இதுக்கு நான் பதில் சொல்றேன். ஓகே? டேய், இவனுக்கு என்னடா பண்றானுங்க இங்க? இப்ப சொல்றேன்டா. நான் ஏன் சரக்கு அடிச்சேன்னா, மெஸ்ஸில் எவனோ ஒருத்தன் ஈத்திர பைய நம்ம அண்ணனை ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறான்டா. ஆனா நம்ம அண்ணன் அவனுக்கு அந்த வடையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கறாருடா. அதுதானே என்னால தாங்கிக்கவே முடியல. ஆமாண்டா. ஏனே மெஸ்ல எவனோ ஒருத்தன் கேவலமா பேசிட்டு இருக்கா, நீ பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்திருந்த? எல்லாம் ஒரு காரணமா தான்டா. இங்க பாருங்க, இது என்ன பாக்குறது? இது கயிறு தானே, இதத்தான் எல்லாரும் கட்டுறாங்களே. டேய், இது ஒண்ணும் சாதாரண கயிறு இல்லடா, சாமி கயிறு. சாமி கயிறா? அதை ஏன நீ கட்டிட்டு இருக்க? நான் எங்கடா கட்டினேன், சக்தி தான் கட்டி விட்டா. ஏன் ஏன்? அதுவா, எனக்கு கோவம் வரும்போது பயங்கரமா வருதான். ஓ, அதென்ன வருதா? அதான் வருதுல. ஆமாண்டா, வருதுதான். இப்ப என்ன அதுக்கு? இப்ப உதாரணத்துக்கு நம்ம சங்கிலி எடுத்துக்கோயேன். அந்த வெட்டி பயல எங்கேயாச்சும் சும்மா பார்த்தாலே போதும், அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. அப்படியே அவன் முகரையில குத்தலாம் போல தோணும். அதுவும் இல்லாம அந்த புஷ்பா, சை, இந்த மாதிரி என்னைய மீறி நான் கோவத்துல அடிச்சிடறேன்னா அதுக்காக தான் இந்த கயிறை கட்டி விட்டுருக்கா சக்தி. இந்த கயிறு என் கையில இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் அடிக்க கூடாதான். ஆனா அண்ணன், இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. ஒண்ணு அந்த கயிறை கழட்டி போடு, இல்ல அண்ணைய கழட்டி விடு. ஏய், இப்ப ஒருத்த கம்முன்னுறான். நான் ரவுடி ஆட்டம் நடந்துக்கிறது மீனாட்சி அம்மாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காண்டா. அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். என்ன ஆனாலும் நான் யாரையும் அடிக்க கூடாதுன்னு மீனாட்சி அம்மாவே சொல்லியிருக்காங்க. இந்த கயிறை நான் கழட்டினா இல்ல, நான் மீனாட்சி அம்மா குடும்பத்தையே கழட்டி விட்ட மாதிரியா. இப்ப புரியுதா எதுக்கு நான் இந்த கயிறை கட்டியிருக்கேன்னு? அப்ப என்ன நடந்தாலும் நீ யாரையும் அடிக்க மாட்ட, அப்படித்தானே? மாட்டேன்டா.
யாராவது ஒரு வேணுடைய வம்பிழுத்தா அப்போ நான் அடிக்க மாட்டேன். யாராவது ஒன்னு அடிச்சா டேய் இவன் எதுக்குடா நம்மளை பத்தி முறைச்சு போறான்? அவன் கிடக்குறான்டா லூசு, சும்மா எங்கேயா சுத்திட்டு இருப்பான். பைத்தியம். ஏய் இங்க என்னடா பண்றீங்க? அண்ணே டீ சாப்பிடலான்னு வந்தோனே. அண்ணே டீ சாப்பிடுறியாண்ணே? அண்ணே ரெடி. இல்ல வேணாம்டா. வாடா போய் பாப்போம். நான் துர்கா போய் காலேஜ்ல விட்டுட்டு வந்துடுறேன். ம் சரிண்ணா. சரிண்ணே. மாப்ள என்ன மாப்ள, நீ பாட்டுக்கு வந்த, நீ பாட்டுக்கு கிளம்புற. ஐயோ இல்ல வெற்றி, என்னால இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியாது. டேய் தைரியம் இருந்தா என்ன தாண்டி அவர் ஆடுறா. ஏய் வேணாம் துர்கா, இவன் வேணும்னே பண்றான். ஐயோ நீங்க சும்மா இருங்க வெற்றி, இவன் என்னதான் பண்றான்னு நானும் பாக்குறேன். டேய் சங்கிலி, காய் மட்டும் நறுக்கலடா இந்த கை, தேவைப்பட்டா கழுத்தையும் அறுக்கும். பாருடா, விட்டுடலாம், உன்னை விட்டுடலாம், இவன் மேல மட்டும் கை வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா நீயே கேக்குற, அப்புறம் என்ன, வச்சுட்டா போச்சு. ஏய் உனக்கு நான் தானே வேணும், என்ன வேணா பண்ணிக்கோ, அவளை விட்டுரு. அண்ணே இவன்லாம் ஒரு ஆளுன்னு. ஏய் நீங்க 2 பேரும் இதில் தலையிடாதீங்க. ஏய் சங்கிலி, பிரச்சனை உனக்கும் எனக்கும் தான். துர்கா விட்டுரு. அப்படிங்கிற அதுவும் சரிதானடா, அடுத்த குத்த பாரு. ஐயோ ஐயோ வெற்றி, டேய் வேணாம்டா. டேய் என்னடா பண்ற? எங்கிட்டே வா துர்கா. வெற்றி என்னடா துர்கா பாரு. அண்ணே அண்ணே ஏய் விடுங்கடா. ஏய் எந்திரா, எழுந்துக்கலனா உன்னை விட்டுருவனா? ஏய் எந்திரா டேய், இன்னைக்கு காட்டுறா நான் யாருன்னு. வாடா ஏய், வாடா வாடா வாடா, வா 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 வா. அடினவனா வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டோங்கிற, ஆனா துர்காவை பார்த்தா நல்லா தானே இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகலையே. துர்கா என்ன ஆச்சு? அது நான் மாடு வந்ததும் பேலன்ஸ் பண்ண முடியாம கீழே விழுந்துட்டேன். அதுக்குள்ள துர்கா கீழே குதிச்சிட்டா. அது எப்படி நீ மட்டும் கீழே குதிச்சிட்ட? அவருக்கு அடிபட்டிருக்கு, எனக்கு படல, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு யாரும் எதுவும் கேட்காதீங்க. என்ன இவ? என்ன சக்தி அப்படி பாக்குற? உண்மையை சொல்லு வெற்றி, நாங்க சாமி கயிறு கட்டிவிட்ட பிறகும் நீ யாருக்கிட்டயாவது வம்பிழுத்தியா? ஏய் நான் எதுக்கு வம்புக்கு போறேன்? இல்ல வெற்றி, நீ கீழே விழுந்திருந்தா எனக்கு தெரியும், கண்டிப்பா நீ யாரையும் ஒருத்தர் அடிச்சிட்டு தான் வந்திருக்க. யார் அடிச்சிட்டு வந்த? ஏய் நான் யாரையும் அடிக்கல. ஏதாவது போய் சொல்லி என்ன சமாளிக்காத. சக்தி நான் சொல்றத கேளு, நான் யாரையும் அடிக்கல. ஏய் நீ பைக்ல இருந்து கீழே விழுந்திருந்தா பைக்ல மண்ணு ஒட்டி இருக்கணும்ல. வா போய் பார்க்கலாம். வா வெற்றி. அப்போ நீ பைக்ல இருந்து கீழே விழல. தம்பி உண்மையை சொல்லுங்க, என்னாச்சு? சொல்லுங்க, ஏதோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு தெரியுது. நான் பைக்ல இருந்து கீழே விழல. அப்போ நீ ரவுடித்தனம் பண்ணிட்டு தான் வந்திருக்க, யாரையும் அடிச்சிருக்க, அப்படிதானே? அம்மாவும் நானும் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கோம், அதையும் மீறி நீ யாரையும் இழுத்து போட்டு அடிச்சிருக்க. இதுக்கு என்ன அர்த்தம் வெற்றி? அப்போ நாங்களும் உனக்கு முக்கியம் இல்லையா? எங்க குடும்பமும் உனக்கு முக்கியம் இல்ல, நாங்க கட்டின கயிறு உனக்கு முக்கியம் இல்லைல்ல? சொல்லு வெற்றி. எல்லாத்தையும் விட உனக்கு உன் கோபமும் வெறியும் தான்
முக்கியம் இல்ல வெற்றி. சொல்லு வெற்றி. எங்களால ஏத்துக்கவே முடியல வெற்றி. நேத்து நீங்க எங்க கிட்ட பேசும்போது எல்லாத்தையுமே நம்பிட்டோம். நீங்க அடிதடிக்கெல்லாம் போக மாட்டீங்கன்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க திரும்ப இப்படி பண்ணிட்டீங்கல்ல. ஏய் இங்கே போற வாயாங்க இங்க வாங்க. என்ன ஆளாளு பார்த்துட்டு இருக்கீங்க? வந்து இலைய போடுங்க. யாரு? நானா? பின்ன உங்க அப்பாவா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். டைம் ஆச்சுனா போய் வம்பிழுங்கண்ணா. ரைட்டு, சோலி முடிஞ்சது. ஏய் சும்மா இருடா. வா அந்த இலைய போடு. இனிமே இந்த கயிறு உங்களுக்கு வேண்டாம் தம்பி. உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அதை நீங்க செய்யுங்க. ஐயோ, இவனுங்க நேரங்காலம் தெரியாம வந்து நிக்கிறானுங்களே. வெற்றி, நீ வீட்டுக்கு போ. அம்மா கிட்ட பேசிட்டு இவங்களெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ வெற்றி. இல்ல, நானே பாத்துக்கிறேன். நேத்தே கொஞ்சம் பாக்கி இருக்கு அவனுங்களுக்கு. இன்னைக்கு சரி பண்ணிடலாம். இல்ல வேண்டாம் வெற்றி. நீ உள்ள போ. ஏய் பாத்தியா? ஏய் நிப்பாட்றா. நீ பாட்டு இட்லியை வைக்கிற, யார் தண்ணியை தெளிப்பா? ஐயோ, இவனுங்க வேற ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே. ஆனா நீங்க இப்ப போயிட்டு இன்னொரு நாள் வாங்கண்ணா. சொன்ன புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புங்க. போயிட்டு அப்புறமா வாங்க. நீ இருமா, இவனை நான் டீல் பண்ணிக்கிறேன். ஐயோ அண்ணா. ரைட்டு. ஏய் என்ன லந்தா? தண்ணி தெரியாம பட்டுருச்சு. இந்த சைவ ஹோட்டல்ல இன்னைக்கு 2 கடா வெட்டு கன்ஃபார்ம். ஏய் என்னடா சாம்பார் தண்ணியா இருக்கு? நான் சாப்பிடுறதா இல்ல நக்கி குடிக்கிறதா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 5 4. ஆமா, இந்த இட்லி பொடியெல்லாம் வைக்க மாட்டீங்களா? என்னையா ஹோட்டல் நடத்துறீங்க? இட்லி பொடி இல்லாம ஹோட்டல் இழுத்து மூடுங்க. ஹோட்டல 3 2. ஏய் என்ன முறைகிற? பிச்சு புட பிச்சு பாத்துக்க. ஏய் நான் பாக்குறேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அடினாயிட்டீங்களே. இது என்னன்னு நீ சொல்லு பாப்போம். இத பாக்கும்போது ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. அம்மா, உனக்கு பிடிச்ச மாரியம்மன் போட்டோவா? இல்ல. அப்போ முருகர் போட்டோவாமா? இல்ல. அப்போ நம்ம ஃபேமிலி போட்டோவாமா? இல்ல. ஒருவேளை மெஸ்ல மாட்டுறதுக்கு இட்லி வடை போட்டோவாமா? இட்லி வடை நல்லா திங்கிறதுல இரு. ஒருவேளை திருஷ்டி போட்டோவா இருக்குமோ? இல்ல. வாய முடிக்கிறா. அம்மா, நீயே பிரிச்சு காட்டுமா.
ஏய் அண்ணன் அம்மா என்னம்மா அது என் போட்டோ இருக்கு? ஆமா, இந்த வீட்டோட மாப்பிள்ளை போட்டோ. என் குடும்பத்துக்கு வர நல்லது கெட்டது எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிற ஆம்பளை எங்களுக்கு ஒண்ணுன்னா முன்னாடி வந்து நிக்கிற என் மருமகன், அவர் போட்டோ நம்ம வீட்ல இருக்க வேண்டாமா? அதான். நல்லா இருங்க தம்பி, சந்தோஷமா இருங்க. ஏன் கல்லெல்லாம் வேண்டாம் வெற்றி. சும்மாவே இவன் தொல்லைய தாங்க முடியாது. இனிமே இவன் அலப்பறைய சொல்லவே முடியாது. போற போக்க பார்த்தா இனிமே இந்த வீட்ல ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குமானே தெரியலம்மா. வெற்றிக்கு போட்டது போக மிச்சம் மீதிதான் கிடைக்கும் போல. என்ன மனாக்கா? சக்தி கரெக்டா தான் சொல்ற. இனிமே இந்த வீட்ல வெற்றி தான் ஆளினால் நினைக்கிறேன். வெற்றி, நான் எங்க வீட்டுக்கு போலாமா? எப்படி? எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? ஏய் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சக்தி? அம்மா ஐயோ, வாடா. வணக்கா. என்னடா இந்த பக்கம் அக்காவுக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு. உட்காந்துட்டு இருக்கா பாரு, எவ்வளவு டென்ஷனா இருக்கா பாத்தியா? ஏமா உங்களுக்கு டென்ஷன் இல்லையா? எனக்கும் இருக்குடா, ஆனா இவ அளவுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா. வாடா 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 பண்ணி முடிஞ்சு வாயா. டேய், ஏண்டா இந்த டயலாக்க இப்ப சொல்ற? இல்ல சக்தி, நீ டென்ஷனா இருக்கேல்ல, அதான் இந்த மாதிரிலாம் சொல்லி இன்னும் டென்ஷன் ஆக்கலாம்னு பார்த்தேன். வெற்றி, அச்சோ வெற்றி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவளை விடுங்க வெற்றி. பாவம்ல என் தங்கச்சி. அதெல்லாம் முடியாது யமுனா. இவ கலெக்டர் ஆயிட்டா, நம்மளெல்லாம் இவ இடது கையில தான் ரீடே பண்ணுவா. ரிசல்ட் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். அதான் சொல்றேன், நீங்களும் அதுக்குள்ள எவ்வளவு கலாய்க்கணுமோ கலாய்ச்சுக்கோங்க. அக்கா ஏன் சிரிக்கிறல்லக்கா? டேய் சண்முகம், உனக்கு இருக்குடா? இந்த ரிசல்ட் வர வந்து தொலைய மாட்டேங்குது. ஏ சக்தி, 10 மணிக்கு தானே ரிசல்ட். 10 ஆகுறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வா வான்னு சொன்னா உடனே ஓடி வந்துடுமா? அது என்ன வெற்றியா கூப்பிட்ட உடனே ஓடி வரதுக்கு? சக்தி, ரிசல்ட்ட சீக்கிரம் பாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா சொல்லட்டா? சொல்லி தொலை. நாம கடிகாரத்துல இப்பவே 10 மாத்தி வச்சுட்டா உடனே ரிசல்ட் வந்துடாது? அதை ஏண்டி தூக்குற? ஏதாவது ஆயிட போகுது. முத ரிசல்ட்ட பாரு. வாங்க தம்பி. ஐஏஎஸ் ரிசல்ட் வருதுன்னு யமுனா சொன்னா, அதான் விஷ் பண்ணிட்டு போலாமேன்னு வந்தேன். கார்த்திக் சார் உட்காருங்க உட்காருங்க. ரிசல்ட் வருது வருது. ஏய், என்னதான் ஆச்சு? அதையே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா தாயே, நீ பாக்குறத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. அக்கா ரிசல்ட் வந்துருச்சா? ஏ வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லுடி, டென்ஷனா இருக்கு. வெற்றி, நீ இல்லனா நான் டெக்ஸனுக்கே போயிருக்க முடியாது. எவ்வளவு எரிஞ்ச கடைசி வரைக்கும் என் கூடவே இருந்த என்னை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போய் விட்டது நீதானே. நீ இல்லனா இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது. என் கஷ்டத்துல கூட இருக்கிறத எப்பவுமே வெற்றி தான். ஏய் சரி சரி கூடாரு. சந்தோஷமா இருக்கிற டைம் இது, ஜாலியா இரு. அக்கா சரிக்கா, நான் அப்படியே கிளம்புறேன்.
டேய் மச்சான் எங்கடா போற நீ? டேய் நீங்க இருடா. என் கூட எல்லாம் பேசுங்களா மாமா? டாய் உங்க அம்மா மாதிரியே உனக்கும் குசும்பு. நீ பேசினா நாங்களும் நல்லா பேசுவோம். ஆமா எப்படி இருக்காங்க உங்க அம்மா? போய் பார்த்தாதான் மாமா தெரியும். சரிடா டேய், இந்த ஸ்வீட் எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடு சரியா? சரி மாமா. டேய் டேய் போனதும் உங்க அக்கா ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டா, அதுக்கு தான் இந்த ஸ்வீட்னு சொன்னேன்னு வெச்சுக்கோயேன். உங்க அம்மா ஸ்வீட்டோட சேர்த்து உன்னையும் வெளிய தூக்கி போட்டுருவாங்க. நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போனதுமே ஸ்வீட் உங்க அம்மா வாயில ஊட்டி விட்டுரு, அப்புறமா மேட்ரை சொல்லு. அப்ப மட்டும் என்ன மம்மி திட்ட மாட்டாங்களா என்ன? ஏய் மச்சான், திட்டு வாங்குறது உன் தலையெழுத்துடா, அதை யாராலையும் மாத்த முடியாது. சரி போ, வீட்டுக்கு போ. சரிம்மா, சரிப்பா. நான் வரேன். போயிட்டு வா. வரேன்க்கா. பாயக்கா. பாய்டா. அம்மா எங்க போக போற? இருமா, இதோ வரேன். அம்மா அப்பாதான் கூப்பிடுறாரு. மாம்சா எடுத்து பேசு. ஹலோ அம்மா சக்தி, அப்பா பேசுறேம்மா. பட்டாமா அண்ணு சொன்னா நீ பாஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அம்மாவோட கனவை நிறைவேற்றிட்டம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ்பா. ஒரு அப்பாவா இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லைம்மா. அதுக்காக என்ன மன்னிச்சிருமா. அதெல்லாம் பரவாயில்லப்பா. நான் போனை வெற்றி கிட்ட கொடுக்குறேன். கொடு. மாம்சு, உங்க பொண்ணு கலெக்டர் ஆயிட்டா மாம்சு. இதுக்கப்புறம் எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. நீங்க உங்களாலதான் சக்தி கலெக்டராகவே ஆனா. அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா அங்க என்ன போயிட்டு இருக்கு மாம்சு? மாம்சு, நீங்க நம்ம ஆளுன்றத மறந்துடாதீங்க. அது எப்படி மாப்பிள்ள நான் மறப்பேன்? மாப்பிள்ள புஷ்பா அப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. நன்மை வந்ததும் ஸ்வீட் எடுத்து புஷ்பா வாயில வச்சுட்டானா, விஷயம் தெரிஞ்சதும் அப்படி கடுப்பாயிட்டா. அப்ப ஆரம்பிச்ச கோவம் அப்படி பொறிஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல நீங்க வேற பிளக்ஸ் எடுத்து பெருசா வாசல்ல வச்சுட்டீங்க. அவளால தாங்கிக்கிற முடியல மாப்பிள்ள. மாம்சு, உங்க பையனை புஷ்பா கிட்ட ஸ்வீட்டை கொடுக்க சொன்னதே நம்ம தான். ஓஹோ, இதுவும் உங்க வேலை தானா? எஸ் 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 எஸ். மாப்பிள்ள அவ வர்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் கூப்பிடுறேன். யாரு போன்ல? அட என்ன புஷ்பா நீ, அந்த வெற்றி பைய வாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னால பிளக்ஸ வச்சுட்டு போயிட்டான். அதை எடுக்க வேணாமா? அதான் ஆளுகளுக்கு போன் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாத்தியாயா, எனக்கு கூட அது தோணல. நல்ல வேலை பண்ணையா. இத பாரு, அந்த பிளக்ஸ் என் கண்ணு முன்னாடி இருக்க கூடாது. தூக்கி கடாச சொல்லு. சரி புஷ்பா. உண்மையிலே என் மேல உனக்கு ரொம்ப பாசையா. கலெக்டராக போறா. நான் ஒரு அப்பாவா என் பொண்ணுக்காக ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டதில்லை. 3 பொண்ணுங்களா பெற்றுட்டான்ட்டு என் மீனாட்சியை தள்ளி வச்சுட்டேன். ஆனா இன்னைக்கு மீனாட்சி ஜெயிக்க போறான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அந்த புஷ்பா சங்கிலியோட கொல்லிக்கண்ணெல்லாம் இந்த தேங்காய் மாதிரி செதறி போகணும். பாவத்துக்கெல்லாம் இதுதான் பிராயச்சித்தம் சாமி. பாத்தியாக்கா, மாமா தேங்காய் உடைச்சிட்டு இருக்காரு. இவர் ஏன் அப்படி பண்றாரு? ஒருவேளை சக்தி கலெக்டர் ஆயிட்டான்றதுனால தேங்காய் உடைகிறாரோ? அவசரப்படாத சங்கிலி. பஞ்சாயத்துல எல்லாரும் முன்னாடியும் அந்த வெற்றியையும் மீனாட்சியையும் அவமானப்படுத்தினது இல்லாம நம்மளையும் காப்பாத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது போயும் அந்த சக்திக்காக இவர் எதுக்கு தேங்காய் உடைக்கணும்? எதுக்கு இங்க வந்துச்சுங்க? இப்ப எதுக்கு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறேன்னு புஷ்பா வந்து கேட்டா என்ன பண்றது? ஐயோ, ஏதாவது பண்ணணுமே. சாமி, என் பொண்டாட்டி புஷ்பா மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே நடக்கணும். அதுக்காகத்தான் இந்த தேங்காய் உடைக்கிறேன் சாமி.
சிவனே விநாயகா. இங்க ஒருத்தன் மாங்குன்னு தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் உடைக்கிறேன் எதுக்கு உடைக்கிறேன்னு கேட்க மாட்டியா? யோ நீ எதுக்கு வேணாலும் உடையா, நான் எதுக்கு கேட்கணும்? யோ ஏன்னு கேளியா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க, என் பொண்ணுக்காக உடைக்கிறேன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இல்ல, என் பொண்டாட்டி புஷ்பாவுக்காக உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறேன்னு கேட்க சொன்னேன்னு இப்ப புரியுதா? யோ எனக்கு ஒரு இளவு புரியல, நிம்மதியா சாமி கும்பிடுடியா. போ போ போய்கிட்டே இரு. என்ன புஷ்பா திடீர்னு இங்க வந்திருக்க? என்ன மாமா என்னைக்கும் இல்லாத திருநாளா தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருக்கா? ஏய் வைத்தியமாடா நீ. சக்தி ஐஏஎஸ் பரீட்சையில பாஸ் ஆன விஷயம் தெரிஞ்சதுமே புஷ்பா மூஞ்சிய பாரு அப்படியே சுருங்கி போச்சுடா. புஷ்பா மனசு சரியாகணும்னா அவன் நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்கணும் தாண்டா இந்த பிள்ளையார பண்ற வேண்டுதல். வேண்டுதல நிறைவேற்றுறதுக்கு இவ்வளவு தேங்காய் உடைப்பியா நீ? இவ்வளவு தேங்காய் எல்லாம் உடைக்க மாட்டிய? ஆமா, இதை மட்டும் நல்ல வக்கனையா கேளு. ஆனா அந்த வெற்றி பைய நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து அவ்வளவு பெரிய பிளக் போர்டு வச்சான். அப்ப என்ன புரியுங்க? கடவுளே, என் பொண்ணு இதுலயும் ஜெயிக்கணும். இவ்வளவு தூரம் வந்தவ கண்டிப்பா எதுலயும் ஜெயிச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா எது நடக்குங்கிறது உன் கையில தாமா இருக்கு. அவளை காப்பாத்துமா. அம்மா அத கூட இந்தம்மா. சக்தி, எங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? இன்னும் ஒரே ஒரு படி தாண்டி, அதையும் நீ தாண்டிட்டனா நீ கலெக்டர் ஆயிடுவ. யமுனா, காலேஜ் ஃபுல்லா சக்தியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா, டேய் ஹே அக்கா, வாடா. நம்ம பிரின்சிபல் உன்னை பார்த்து வாழ்த்து சொல்ல நாளைக்கு நம்ம வீட்டுக்கே வராராங்கக்கா. டேய் என்னடா சொல்ற, நிஜமாவா? பின்ன சும்மாவா? நீ பாஸ் பண்ணது காலேஜ் எக்ஸாம் இல்ல, ஐஏஎஸ்கா. நான் தான் சொன்னல சக்தி, இன்னைக்கு நீதான் டாப் ஆஃப் த டாப். டேய் சண்முகம், உங்க அக்கா இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டா. அத மட்டும் நல்லா பண்ணான்னு வையே, அப்புறம் அம்மா கலெக்டர் தான். சண்முகம், பிரின்சிபல் சார் கிட்ட சொல்லு, அவரெல்லாம் இங்க வர வேண்டாம்டா, நானே போய் அவரை பாக்குறேன்னு சொல்லு. ஏ சக்தி, நீ போறது போய்க்கோ, ஆனா அவர் வரேன்னு சொல்றாருல, அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லாத. ஆமா தம்பி, சக்தி சொல்றதுதான் கரெக்ட். இவ தான் போய் அவங்கள பார்க்கணும். அம்மா, சக்தி ஐஏஎஸ் பாஸ் பண்ணதை இங்க வந்து பாராட்டினா அது உங்களுக்கும் பெருமை தானம்மா. சொல்ல போனா இந்த பெருமையில பெரும் பங்கே உங்களுக்கு தாமா இருக்கு. ஏ சக்தி, நான் சொல்றத கேளு, பிரின்சிபல் வரதெல்லாம் தடுக்காத. நீ சொல்றதும் கரெக்ட் தான் வெற்றி. ம், அவங்க இங்க வந்து எங்க அம்மாவை பாராட்டுறதுதான் எனக்கு சந்தோஷம். சரிக்கா, நான் கிளம்புறேன். இருடா மச்சான், உங்க அம்மாவுக்கு ஸ்வீட் கொடுத்து விடுறேன். போங்க மாமா, நீங்க ஒரு வாட்டி கொடுத்த ஸ்வீட் ப்ராப்ளமே இன்னும் ஓயல, அதுக்குள்ள இன்னொன்னு வேறயா? சும்மா போங்க மாமா, நான் கிளம்புறேன். சரி வரேன்க்கா, வரேன் மாமா. சரி. அக்கா கொடு. சக்தி, நாளைக்கு நமக்கு டைம் இருக்காது. இப்பவே என்னென்ன சர்டிபிகேட் வேணும்னு செக் பண்ணி பத்திரமா எடுத்து போய், சரியா? பிரின்சிபல் அடிக்கடி சொல்லுவாரே, ஒரு செக்லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் சரி பார்த்து எடுத்து வைங்க. நான் இப்பவே பண்றேன் கார்த்திக் சார். ம். சண்முகம் என்ன சொன்னான்னு கேட்டியா? எல்லா சர்டிபிகேட்டையும் செக் பண்ணுவாங்களாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்டா? சூப்பர்க்கா, எல்லா சர்டிபிகேட்டையும் திருடி ஒளிச்சு வைக்கணும். டேய், ஒளிச்சு வைக்கணுமா? பெருசா யோசிடா. நீ என்ன பண்ற? ராத்திரியோட ராத்திரியா மீனாட்சி வீட்டுக்குள்ள போற. அவ சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து அங்கேயே கிழிச்சு போட்டுடுறேன். என்னடா அவ பாஸ் வேற பண்ணிட்டாலே, இனிமே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா என் பையன் வந்து என் வயித்துல பாலை வாத்துட்டான். இவ்ளோ நேரம் நான் தோத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல சங்கலி, இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. உங்க பொண்ணு
இன்னும் அப்படியே தான் இருக்கா, கொஞ்சம் கூட மாறல. அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததே நீங்க தானே. நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி சார். சக்தி, உன் குடும்பத்துக்கும் உங்க அம்மாவுக்கும் பெருமை தேடி கொடுத்திருக்க. வெல்டன் சக்தி. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. தேங்க்யூ சார். நம்ம காலேஜ்ல படிச்ச பொண்ணு கலெக்டர்னா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? சார், நான் என்னைக்கும் உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். நீங்களாம் இல்லாம இதை நான் சாதிச்சிருக்கவே முடியாது சார். என்ன பார்த்து விஷ் பண்றதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா சார்? நீங்க சொல்லிருந்தா நானே இங்க வந்திருப்பேனே சார். நோ, நான் உன்னை மட்டும் பார்த்து விஷ் பண்ணணும்னு வரல, உங்க அம்மாவையும் நேர்ல பார்த்து விஷ் பண்ணணும்னு வந்தேன். வாழ்த்துக்கள்மா. சார், நான் என்ன பண்ணேன்? அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? தினம் தினம் அடுப்புல வேலை செஞ்ச ஒரு பொண்ணை கலெக்டர் ஆக்க போறீங்க. அது ஒரு பெரிய சாதனை இல்லையா? எத்தனையோ பேர் லட்ச லட்சமா பணம் செலவழிச்சு ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அவங்க எல்லாம் பணக்காரங்க. ஆனா நீங்க அப்படி இல்லம்மா. ஒரு நோக்கத்துக்காக உழைச்சிங்க, அது இன்னைக்கு நடக்க போகுது. சந்தோஷமா இருக்குமா? அம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம்மா. சக்தி, நீ கலெக்டர் ஆனதும் நம்ம காலேஜ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். கட்டாயமா நீ வரணும். படிக்கிற யங்ஸ்டர்ஸ மோட்டிவேட் பண்ணணும். கண்டிப்பா வரேன் சார். இன்டர்வியூக்கு எல்லா சர்டிபிகேட்ஸும் எடுத்து வச்சிட்டல. முக்கியமா நான் சொல்றேன் சார். செக்லிஸ்ட் போட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து ஒவ்வொன்னா டிக் பண்ணி ரீகன்ஃபார்ம் பண்ணணும். அதானே சார்? நான் சொன்னதெல்லாம் இன்னும் மறக்காம இருக்கியா? மறக்கக்கூடிய விஷயமா சார்? ஒரு நிமிஷம் சார். யமுனக்கா, அந்த ஃபைலை கூட. இது இந்தம்மா. பரவாயில்லமா, இருக்கட்டும். செக் பண்ணிட்டேன்னா ஓகே தான். இல்ல சார், ஒரு நிமிஷம். சரி, எடுமா. சக்தி, குடு, நான் திறக்கிறேன்.